தற்பொழுது திமுகவுடைய வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவித்திருக்கிறார். இடைத்தேர்தலில் திமுகவுடைய போட்டியிடுவதாக திமுகவுடைய தலைவர் தற்பொழுது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அன்னியூர் சிவா கட்சியுடைய விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருக்கிறார். அவருக்கு இந்த முறை இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்னியூர் சிவா அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். அவருக்கு இந்த முறை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்பு அண்ணா அறிவாலயத்துல விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கலந்துகிட்டாங்க. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்துடைய அமைச்சராக இருந்த இருக்கக்கூடிய பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டார்கள். தற்போது இந்த ஆலோசனைக்கு பின்பு இந்த அறிவிப்பானது வெளியாயிருக்கிறது. சிவா தற்போது அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் முதல் கட்சியாக திமுக தற்பொழுது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. திமுகவுடைய கூட்டணி வேட்பாளராக அன்னியூர் சிவா தற்பொழுது விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கோகுல், இப்போ முக்கியமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பு நம்ம சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தோம். எந்த விதமான விருப்ப மனுவும் பெறாமல் நேரடியாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மிக குறிப்பாக மாவட்ட செயலாளர் மாற்றமும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. அந்த முக்கிய முடிவு தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா, குறிப்பாக அண்ணா அறிவாலயத்துல ஒரு வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான ஒரு விரிவான ஆலோசனை ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. பலருடைய பெயர்கள் பரிசீலனை செய்யப்பட்டது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராகவும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரனுடைய பெயரெல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டது. அதே போல புகழேந்தியுடைய குடும்பத்தினரும் தங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அவர்களுடைய பெயர்களும் பரிசீலனை செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் அன்னியூர் சிவா தற்பொழுது வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் விவசாய தொழிலாளர் அணியுடைய மாநில செயலாளராக கட்சியில் பணியாற்றி வருகிறார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தெற்கு மாவட்ட செயலராக இருந்த புகழேந்தி மறைந்ததை அடுத்து அந்த பொறுப்பிற்கு மாவட்ட பொறுப்பாளராக சிகாமணியும் அறிவிக்கப்பட்டிருக்கார். அவருடைய பேர் ஏற்கனவே ஒரு பரிசீலனை அவருடைய பேர் அடிபட்டிருந்த நிலையில தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக விழுப்புரம் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கார். அவர் சற்று முன்பு அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்தும் பெற்றார். அதே போல விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடைய பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது தேர்தலின் போது உட்கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஒருங்கிணைப்போடு தேர்தல் பணியாற்ற வேண்டும், உட்கட்சியில் எந்தவித ஒரு சிக்கலும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கண்டிப்பை ஏற்கனவே அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த அடிப்படையில உட்கட்சி பூசல் காரணமாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலருடைய பதவி செஞ்சி மஸ்தானுடைய பதவியானது பறிக்கப்பட்டு சேகர் புதிய மாவட்ட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். கௌதம சிகாமணி தெற்கு மாவட்டம், அதாவது தெற்கு மாவட்டத்தில் தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கௌதம சிகாமணிக்கு இந்த இடைத்தேர்தலுக்கான பணி ஒரு பொறுப்பானது முக்கியமான பொறுப்பாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கௌதம சிகாமணியே நேரடியாக இந்த தேர்தல் பணியையும் கவனிக்க இருக்கிறார். அவரோடு மற்ற மாவட்ட அமைச்சர்கள் மட்டுமில்லாமல் விரிவான ஒரு தேர்தல் பணிக்குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனைக்கு பின்பு இந்த ஓரிரு நாட்கள்ல தேர்தல் பணிக்குழுவையும் தற்போது திமுக தலைமை அறிவிக்க திட்டமிட்டிருக்காங்க. பாலா, நிச்சயமாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது திமுக சார்பில் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னதாக வரக்கூடிய முதல் சட்டமன்ற இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி இருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அங்கு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே அது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கூடுவதற்கான அறிவிப்பும் கூட வெளியாகி இருக்கிறது. கூட்டணி கட்சி, அதாவது பாரதிய ஜனதா அங்கு போட்டியிடுகிறதா அல்லது பாமக போட்டியிடுகிறதா, அதற்கான வாய்ப்பை கூட்டணிக்குள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில தான் திமுகவில் நேரடியாக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் கோகுல் குறிப்பிட்டது போல திமுகவினுடைய விவசாய அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்னியூர் சிவா
நம்ம சற்று முன்னாடி தான் அறிவிச்சிருந்தோம், விருப்ப மனுக்கள் பெறாமல் நேரடியாக திமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படலாம், எந்த நேரத்திலும் அதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிற அடிப்படையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த விக்கிரவாண்டி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி உடல்நலக் குறைவால் காலமானார். இதனைத் தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு அன்னியூர் சிவா அவர்கள். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த வாய்ப்பை? சார், இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய கழகத்துடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டேன் சார். 1987 ஆண்டிலிருந்து இந்த கழகத்தில் உழைத்தது வந்து கொண்டிருக்கிறேன். எனக்காக இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்த தலைமை கழகத்திற்கும் நிர்வாகிகளுக்கும் மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் மாண்புமிகு முதன்மை செயலாளர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சிவா, இப்போ மக்களவை தேர்தல் முடிவுகள் அதனுடைய வாக்கு வித்தியாசங்களை நாம பாக்குறோம். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், அவர்கள் தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க போறாங்க. அப்படி எடுக்கும் பட்சத்துல போட்டி களம் எப்படி இருக்கும்? சார், திமுகவுக்கு என்று இருக்கக்கூடிய வாக்குகள் கூட்டணி கட்சியுடைய பலத்தில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். தமிழக முதலமைச்சருடைய சாதனைகளை எடுத்து சொல்லி நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். கடந்த பாராளுமன்ற தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற தொகுதி. எங்களுடைய லட்சியம் வெற்றி, நிச்சயமாக வெற்றி பெறுவோம் சார். மிக்க நன்றி திரு அன்னியூர் சிவா. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.